உங்ககிட்ட யாராவது கடன் கேட்டாங்கன்னா தயவு செய்து கூகுள் பேல இதை செக் பண்ணாம அவங்களுக்கு கடன் கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி கஷ்டத்துல இருக்கிற உங்க பாசமுள்ள தங்கச்சிக்கு நீங்க கூகுள் பேல பணம் அனுப்பிருந்தீங்கன்னா வீட்டுக்கு போனது உங்க பொண்டாட்டி டிரான்சாக்ஷனை பார்த்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த டிரான்சாக்ஷனை கூகுள் பேல இருந்து எப்படி டெலிட் பண்றது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பாத்துறலாம். கடன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் செலவு பண்ணி கூகுள் பேல எதை செக் பண்ண சொல்றோம்னா, உங்ககிட்ட ஒருத்தர் கடன் கேட்டுக்காருல அவரோட செல்லுல கூகுள் பே ஓபன் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா செக் யுவர் சிபில் ஸ்கோர் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிருங்க. உள்ள பாத்தீங்கன்னா அவரோட சிபில் ஸ்கோர் காட்டும். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது என்னன்னா சி ஃபுல் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிருங்க. அதுக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா அவருடைய வண்டவாளம் என்ன தண்டவாளம் என்ன எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது அவர் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்காரு, வாங்கின கடனை திரும்ப செலுத்த வேண்டிய நேரத்துல கரெக்டா திருப்பி செலுத்திருக்காரா, அது மட்டும் இல்ல அவர் வாங்கின கடன்ல இன்னும் அவர் எத்தனை கடனை திரும்ப செலுத்த முடியாத நிலைமையில இருக்காரு, இது மட்டும் இல்ல அவர் திருப்பி செலுத்த முடியாத கடன்ல இன்னும் அவர் எவ்வளவு ரூபாய் பாக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நீங்க இதுல பாத்துக்கலாம். இந்த விவரத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு கடன் கொடுக்க விருப்பமா இருந்தா கடன் கொடுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு உதவி பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். அதே நேரத்தில் நாம ஏமாறாம இருக்கிறதும் முக்கியம் தானே. அதனால உங்ககிட்ட ஒருத்தர் அவசரத்துக்கு கடன் கேட்டாருன்னா தயவு செய்து 2 நிமிஷம் செலவு பண்ணி இதை செக் பண்ணாம கடன் கொடுக்காதீங்க. ஏன்னா கடன் வாங்குறவங்கள பாதி பேர் இந்த காலத்துல எப்படி இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கடன் வாங்குவாங்க, அந்த கடனை திருப்பி கொடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் கடன் வாங்குவாங்க. இதே மாதிரி ஒருத்தர் வாங்கி இன்னொருத்தர் கொடுத்துட்டே தான் இருப்பாங்களே தவிர கடனை முழுசா முடிக்க மாட்டாங்க. இப்போ அடுத்ததா கூகுள் பேல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷனை எப்படி டெலிட் பண்றது அப்படிங்கறத பாத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க கூகுள் பேக்குள்ள போயிருங்க. உள்ள கீழ அடியில வந்தீங்கன்னா சி டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி இருக்கும். அதை தொட்டுருங்க. இதுல நீங்க பண்ணின எல்லா டிரான்சாக்ஷனும் இருக்கும். அதுல நீங்க எந்த டிரான்சாக்ஷன் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எத்தனை ரூபா, அது என்ன டிரான்சாக்ஷன் அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நாம இதுல கூகுள் பே போட்டுருக்கிற அந்த 149 ரூபா டிரான்சாக்ஷனை தான் டெலீட் பண்ண போறோம். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா கூகுள் பேவோட ஹோம் ஸ்கிரீன்ல மேல டாப்ல ரைட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோ இருக்கும். அதை தொட்டுருங்க. அதுக்குள்ள செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுருங்க. அதுக்குள்ள பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுருங்க. அதுக்குள்ள டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுருங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி சின்னதா கூகுள் அக்கவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன்ல அப்படியே கீழே வந்தீங்கன்னா வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுருங்க. அதுக்கப்புறம் என்டர் கோடுன்னு இருக்கும். இந்த கோடை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க போன்ல இருக்கிற செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கங்க. அந்த செட்டிங்ஸ்ல அப்படியே கீழே வந்தீங்கன்னா கூகுள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். அதுல உங்க மெயில் ஐடி பக்கத்துல இருக்கிற அந்த அம்புக்குறியை தொட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஒன்று ஓபன் ஆகும். அதுல செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ அதுல அப்படியே கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுருங்க. அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 2 செக்யூரிட்டி கோடு இருக்கும். அதுல ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கோட ஒரு பேப்பர்ல எழுதிக்கங்க. இப்போ முன்னாடி ஒரு இடத்துல செக்யூரிட்டி கோடு கேட்டுச்சு பாத்தீங்களா, அந்த பேஜை ஓபன் பண்ணி அதுல நீங்க எழுதி வச்சிருக்கிற செக்யூரிட்டி கோட என்டர் பண்ணிருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்க கூகுள் பேல பண்ணிருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் உங்க கண்ணு முன்னாடி வந்துரும். இப்போ நீங்க அதுல எந்த டிரான்சாக்ஷனை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிரான்சாக்ஷனுக்கு பக்கத்துல ரைட் சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் சிம்பிள் போட்டிருக்கும். அந்த சிம்பிளை மட்டும் நீங்க தொட்டா போதும், அந்த குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் டெலீட் ஆயிரும். இவ்வளவுதான், ரொம்பவே ஈஸி. இதை மட்டும் நீங்க பண்ணினாலே போதும். உங்க கூகுள் பேல இருக்கிற எந்த டிரான்சாக்ஷனை வேணாலும் நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே பாருங்க, நாம டெலீட் பண்ண அந்த குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில இல்ல.